இன்றைக்கி நம்ம வாழைக்காய் வச்சு மீன் குழம்பு மாதிரியே செய்யலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 வாழைக்காய் எடுத்து தோல் சீவி வச்சுருக்கேன். அதை எப்படி அரியணும்னா ஒரு மாதிரி கிராஸாக வாழைக்காய் தோல்லாம் சீவிட்டு கிராஸாக அரிஞ்சு அதில் ஒரு மாதிரி நம்ம கத்தி வச்சு நடுவில் ஒரு மாதிரி ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நல்லா ஓட்டையாக. அப்போது தான் நம்ம மீன் ஷேப்புக்கு இருக்கா மாதிரி இருக்கும். போட்டு நல்லா கழுவி எடுத்தது மாதிரி. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு கிளறி வச்சு வறுத்துக்கினேன். வறுத்துட்டு கடாய் வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் போட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு பச்சை மிளகா 2-3 போட்டு வெங்காயம் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க ஒரு 2-3 வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா வதங்கினோன்னே தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா கலக்கலாம். நம்ம அரிஞ்சு போட்டால் தான் உப்பு போட்டால் அது தக்காளி மசியறதுக்கு நம்ம அரைச்சி தானே போட்டிருக்கோம். அதனால் அப்படியே கொஞ்சம் நேரம் கலக்கி விட்டுட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதிக்க விடலாம். ஒரு 2 கொதி வந்த உடனே புளி ஊற்றலாம். புளி கரைச்சி வச்சுருக்கேன் கொஞ்சமாக, அதை எடுத்து ஊற்றிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம அந்த வாழைக்காவும் வறுத்து வச்சுக்கணும். ஒரு கிணத்துல வச்சுக்கலாம். குழம்பு கொதிக்கிறப்போ போடலாம். நல்லா கொதிக்குது. இப்போது ஒரு துண்டாக எடுத்து போடலாம். பார்க்குறதுக்கு மீன் ஷேப்லேயும் இருக்கா மாதிரி இருக்குது. நம்மளுக்கு வாழைக்காய் தான் இது. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பெல்லை தட்டி விட்டு போயிருங்க.